இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு தெரியாத வார்த்தையா? இது பாருங்க, உள்ளதல்லது உள்ள உணர், உள்ளதோ உள்ள பொருள். உள்ள தெரியும், பொருள் தெரியும், உணர் தெரியும், உள்ளத்தே உள்ளதால் தெரியும், உள்ளமெனும் உள்ள பொருள், அப்புறம் உள்ளதே உள்ளல் உணர். இதுல எந்த வார்த்தையாலும் நமக்கு தெரியாத? இதுல ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு தெரியாத? எல்லா வார்த்தையும் தெரியும், எல்லா வார்த்தையும் தெரியும். ஆனா படிச்சா ஒண்ணும் தெரியாது, ஒண்ணு தெரியாது. ஏன்? அவர் உள்ள நிலையிலேருந்து எழுதுறாரு, நாம படிக்கிற நிலையிலேருந்து படிக்கிறோம். அவர் அந்த நிலையில இருக்கிறதால அவர் என்ன அர்த்தத்துல உள்ள நிலை, உள்ளது உணர்ன்னு சொல்றாருங்கிறது அவர் இருக்கிற நிலை. நமக்கு அது படிக்கிற விஷயம். படிக்கிறவனுக்கு எப்படி சார் புரியும்? அந்த நிலை என்னங்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு புக்கில் இருந்து ஒரு தகவல் அறிவா மேலேருந்து ஞானத்தை பெற்றுவிட முடியுமான்னா முடியாது. இப்ப பாருங்க, 108 நூலுக்கு மேல உபனிஷத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தான் முதல்ல. ஆனா ஆதிசங்கரர் எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டே வந்து 10 நூலுக்கு மட்டும்தான் உபனிஷத் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு. ஏன்? எத்தனையோ புஸ்தகம் வந்ததில்லை, எல்லாத்துக்கும் உபநிஷத்துன்னு பேர் வைக்க வேண்டியதானே. நான் எதுக்காக அதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா, உள்ளது 40 என்ற ரமணருடைய இந்த நூலை ரமண உபநிஷத்துன்னு சொல்ற வழக்கம். ரமணோ உபனிஷத், ரமணருடைய உபநிடதம் என்று குறிப்பார்கள் இந்த உள்ளது 40ங்கிற நூலை. இப்ப எத்தனையோ நூல்கள் இந்த உலகத்துல உபநிஷத்துன்னு சொன்ன போது ஆதிசங்கர் எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டே வந்து 10 மட்டும் உபநிஷத்துன்னு எடுத்துக்கிட்டு பின்னால அவர் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சார். இருக்கட்டும், ஏன் 108 நூலுக்கு மேல இருந்தது அவர் காலத்திலேயே, ஆனா அவர் 10 தான் எடுத்தார். இந்த நூல் எழுதுற போது சார், எழுதுறவன் யாரோ அவனுடைய வாசனைன்னா அவன் மனசுல இருக்கிற எண்ணங்கள், அவனுடைய ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு, அவனுடைய பர்சனாலிட்டி, அது கூட வரக்கூடாது. தன்னுடைய பர்சனாலிட்டியை அதுக்கு உள்ள புகுத்தி எழுதி விட்டா அது உபனிஷத்து இல்லை. ஏன்? தன்னுடைய பர்சனாலிட்டியை உள்ள புகுத்திட்டாலேயே அது மனித முயற்சி ஆயிடுறது. அப்பௌர்ஷம், அதாவது புருஷனுடைய முயற்சி இல்லாதது. எங்கேந்தோ ஒரு டிரான்ஸ்ல அது வந்து இவன் மூலமா அது வெளிப்பட்டதா இருந்தால் மட்டுமே அது உபனிஷத். நீ கணபதியை கும்பிடு, அம்பாளை கும்பிடு, சிவபெருமானை கும்பிடுனா கூட உன் விருப்பம் வந்துடுத்து. ஏன்னா உனக்குன்னு ஒரு கடவுள், ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அதுக்கான நாம ரூப மந்திர ஜபம் எல்லாமே வந்துடுத்து. இதெல்லாம் நீ சொல்லிட்டா அதுக்கு உபநிஷத்துக்கு அப்புறம் பேர் கிடையாது. ஏன்? உனக்கு என்ன பிடிச்சதோ அதை நீ ஏத்திட்ட அதுக்குள்ள, அதுக்கப்புறமா அதை உபநிஷத்துன்னு கொண்டாட முடியாது. பிரம்மஞானத்தை முற்றிலுமாக தரக்கூடியவை எவையோ அவை மட்டுமே உண்மையாகவே உபனிஷத்தாக கருதப்பட முடியும். இப்போ உபனிஷத்துன்னு சொன்ன உடனே அது சான்ஸ்கிரிட்ல தான் இருக்க முடியும், வேற எதுலையும் இருக்க முடியாதுன்னு சொன்னா குழந்தைத்தனமான பேச்சு. ஏன்னா இறை அனுபவம் அல்லது இறைநிலை பற்றிய மொழி வழியான வெளிப்பாடு, இறைநிலை பற்றிய மொழி வழியான வெளிப்பாடு, அதுக்கு இன்ன மொழிலாம் கிடையாது. ஏன்னா அது ஒரு நிலையை பேசுகிற மொழி. அதுக்கு தமிழ்ல தான் வரும், சமஸ்கிருதத்துல தான் வரும், மற்ற மொழியில வராது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து இன்ன ஜாதிக்கு தான் வரும், இன்ன ஜாதிக்கு வராது அப்படியும் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் வரும், யார் மூலமா வேணாலும் வரும். அது எப்படி வெளிவரும்லாம் சொல்ல முடியாது. எந்த மனுஷன் மூலமா வேணாலும் வரும். அது ஒரு இஸ்லாமியரா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், இல்ல அவர் வந்து இந்துவா இருக்கலாம், பார்சியா இருக்கலாம், சீக்கியரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த முழு நிலையை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான உபனிஷதா இருக்க முடியும். இறைனா என்ன அப்படிங்கிற அனுபவ நிலையை வெளிப்படுத்துவது. இன்னும் கூட இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சம்பவம் சொல்றேன். யாருமே இல்லாத ஒரு தீவுன்னு ஒன்ன கற்பனை பண்ணுங்க. அதாவது நம்மளோட உலகத்தோட லிங்க் இல்லாத தீவு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கங்க. நம்ம தொடர்பே இல்லாத ஒரு தீவுன்னு கற்பனை பண்ணுங்க. அங்க மனித இனம் பறந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணுங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, அவங்களுக்கு எந்த நூலுமே கிடையாது, அவங்க கிட்ட பைபிள் இல்லை, குரான் இல்லை, நம்ம திருக்குறள் இல்லை, கீதை இல்லை, நம்முடைய எந்த நூலுமே இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணுங்க. அப்படி ஒரு தீவு. அந்த மாதிரி ஒரு தீவுல கூட எந்த விதமாக உலகத்தோடும் தொடர்பே இல்லாத இடத்துல மனுஷ ஜனங்கள் பிறந்து வளர்ந்து வர்ற ஒரு கூட்டத்துல திடீர்னு ஒருவர் இறைனா என்னங்கிற அனுபவ நிலையில் ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுவதற்கு பெயர் தான் உபனிஷத். ஏன்னா எங்கேருந்தோ ஒரு கம்யூனிகேஷன் அவருக்கு கிடைச்சதை வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு சொல்லல, வேறு எங்கிருந்தோ புறப்பட்டு வருகிற ஒரு இறை நிலையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒன்றை திடும்னு கண்டுபிடிப்பார். எந்த புத்தகத்தை அவர் படிச்சிருக்க மாட்டார். அந்த புத்தகத்திலேருந்து சொல்றேன், இந்த புத்தகத்திலேருந்து சொல்றேன், எந்த புத்தகத்திலேருந்து சொல்லல, தானாக உள்ளிருந்து இறைநிலைனா என்னன்னு வெளிப்படுத்தினா அதுக்கான உபநிஷத்துன்னு டெஃபினிஷன் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மனோநிலையில் பகவான் ரமணர் வெளிப்படுத்தியதுதான் உள்ளது 40 என்கிற நூல். உங்க எல்லாருக்குமே தெரியும், இருக்கிறதுலேயே கிருத்திருவம் பிடிச்ச ஒரு பிலாசபர் யாருன்னு கேட்டா ஓஷோ. நீங்க உலக வரலாற்றுல எத்தனையோ திங்கர்ஸ், ரைட்டர்ஸ், பிலாசபர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப கிருத்திருவம் பிடிச்சவர் யாருன்னு கேட்டா ஓஷோ.
ஏன் அவர் ஆதி சங்கரரை கூட கிண்டல் பண்றாரு, ப்ராஃபட் முஹம்மதை கூட கேலி பண்ணியிருக்கார், இயேசுவை கூட கிண்டல் அடிச்சிருக்கிறார். அவர் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவார், கவலையே பட மாட்டார், யாரை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் பாட்டுக்கு பேசிட்டே வருவார், அவங்க கிரேட்னஸ் சொல்லிட்டே வருவார். இந்த இடத்துல லூசு மாதிரி பேசுகிறாங்கம்பார், எவ்வளோ பெரிய ஆளையும் சொல்லுவார், இந்த இடத்துல லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பார். அப்படி இவ்வளவு பேசுகிற அந்த ஒரு மனிதர் யாரு, ஓஷோ, ஒரு இடத்துல சொல்றாரு, ரமணரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ரிப்ளை சொல்றாரு பாருங்க, ரமணருடைய ஞானம் முழுவதையும் நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டில் அடக்கிவிட முடியும். அவர் என்ன கண்டார், என்ன அனுபவித்தார் என்பது ஒரு சிறிய அளவில் அடக்குவதென்றால் ஒரு போஸ்ட் கார்டில் அடக்கிவிட முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை விடவும் அந்த போஸ்ட் கார்டு கனமானது. காரணம், அது புத்தகங்களை படிப்பதால் வந்த இரவல் அறிவு அல்ல, முற்றிலும் சொந்த அனுபவம். அவர் இறையை அனுபவித்த சொந்த அனுபவம். எனவே ரமணருடைய ஞானம் முழுவதும் அவருடைய சொந்த அனுபவம். அது ஆயிரக்கணக்கான நூலகங்களை விட அற்புதமானது, ஆயிரக்கணக்கான நூலகங்களை விடவும் மேலானது. இந்த உலகத்தில் எல்லாரையும் கிண்டல் அடிச்ச ஆளு ரமணரை கிண்டல் அடிக்கல. ஒரு சொல்றார், ஏன், அது முழுக்க சொந்த அனுபவம். அவர் முழுமையாக இறைவனை அனுபவித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப என்ன அவர் தேடினார், என்ன கண்டறிந்தார், என்ன உணர்ந்தார், அதை கொஞ்சம் கொஞ்சமா நாம பார்க்கணும். இப்போ தியானம் பண்ணினா வருமா, பூஜை பண்ணினா வருமா, என்ன பண்ணினா கடவுளை அடைய முடியும்? நமக்கு ஒரு டெக்னிக்கலா 4 வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. பக்தி யோகம்னா என்ன? கோயிலுக்கு போறது, பூ போடுறது, அர்ச்சனை பண்றது, லட்சார்ச்சனை பண்றது, கற்பூரம் காட்டுறது, இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம கடவுளை பார்த்துள்ளான். இப்ப எனக்கு ஒரு டவுட், கடவுளுக்கு கற்பூரம் காட்டுறானா, கடவுளுக்கு கற்பூரம் காட்டுறானா, கடவுளை கற்பூரத்தால காட்டுறானா? கடவுளுக்கு கற்பூரம் காட்டுறானா, கடவுளை கற்பூரத்தால காட்டுறானா, கற்பூரத்துக்கு கடவுளை காட்டுறானா, இல்ல நமக்கு கற்பூரத்தால கடவுளை காட்டுறானா? யோசிச்சு பாருங்க. எதுக்காக கற்பூரம் காட்டுறாங்க அந்த இடத்துல? இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி இப்படி காட்டுறாங்க. அப்ப காட்டுறதுன்னா அந்த கடவுள் இதுதான் அந்த கற்பூரம் நமக்கு வெளிப்படுத்துதா? சரி, வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இப்பதான் ஃபோக்கஸ் லைட்டே போட்டாச்சு, அப்புறம் எது கற்பூரம் காட்டணும்? இப்ப ஒளியை இறைவன் முன்பு ஏற்றினாரா? இல்ல. இறை என்பதே ஒளியா இருக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அங்க 2 சுத்தி அந்த ஒளியை வெளியில கொண்டு வந்து நம்மளை ஒற்றிக்கொள்ள வைத்து இறை என்பதே ஒளியா இருக்குன்னு உணர வச்சாரா? இல்ல. கற்பூரம் கரைவது போல் நீயும் கரைந்து கொண்டே போனால்தான் கடவுளை உணர முடியும்னு சொல்லாம சொன்னாரா? நீங்க அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டே எவ்வளவு வேணா நீங்க யோசிக்கலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர பக்தி யோகத்தை ஒரு பெரிய விஷயமா சொல்றோம். தயவுசெய்து தவறா நினைக்க வேண்டாம். இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் ரொம்ப உயர்ந்தது அப்படிம்பாங்க. நாம ஈஸியான வேலை செய்யறதுக்குன்னே ரொம்ப தேடி தேடி ஈஸியாவே ஒரு வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ற ஆள். இருக்கிறதுலயே கஷ்டம் இல்லாத வேலை என்னவோ அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஆள். நான் நாம சங்கீர்த்தனத்துக்கு எதிரி அல்ல. ஆனா என்னன்னா, நாம சங்கீர்த்தனம் பண்றதாலேயே கடவுளை நாம உணரலாம்னு சொல்லி சொல்லி நம்ம ஆட்கள் நாம சங்கீர்த்தனத்தையும் ஒரு எந்திரம் மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டானே ஒழிய அந்த அனுபவத்துக்கு முழுசா போல. கொஞ்சம் அந்த விமர்சனம் கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மை அதுதான். என்னன்னா, இது பாருங்களேன், ஒரு லெவல் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, ராம 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 ராம், இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஒரு அலைவரிசையில ஒரு ஒலி அலையில நம்ம நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல கவனிங்க. நான் சொல்லுகிறவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற, கேட்கிறவர்கள் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க. ஆனா ஒரு எல்லையில என்ன ஆகும் தெரியுமா? சொல்லுகிறவனும் மறைந்து கேட்கிறவர்கள் அப்படிங்கிறதும் மறைந்து அங்கு நாமம் மட்டுமே எஞ்சி நிற்குமானால் அங்குதான் இறை சாட்சாத்காரம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. அங்க சொல்றவன் டிசப்பியர் ஆயிடணும். நான் சொல்லுகிறேன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கப்படாது, அதை நான் கேட்கிறேன்ங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கப்படாது. கரெக்டா சொல்றதா இருந்தா இந்த நானு டிசப்பியர் ஆயிடணும், அந்த நானு டிசப்பியர் ஆயிடணும். அந்த ராமராம அப்படிங்கிற அந்த ஒலி மட்டுமே நிக்கணும், மந்திரம் மட்டுமே நிக்கணும், நாமம் மட்டுமே நிக்கணும். சொல்லுகிறவன் கேட்கிறவன் அப்படிங்கிற ரெண்டும் காணாம போயிடணும். அப்ப பக்தி யோகம் முழுமையடைந்தது அப்படின்னு அர்த்தம். பக்தி யோகத்துல முழுமையா இருக்கிறவர்கள் எதற்குமே அது ஒரு தனி நிலை. கியாங் அப்படின்னு ஒரு ஞானியை பற்றி எழுதுறேன். அவர் இஸ்லாமிய ஞானி, தொழுகை பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கார். காட்டு வழியாக போகிறாரு. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் டயத்துக்கு உட்காந்துருவாங்க. தொழுகைன்னா காட்டு வழியாக போகும்போது கூட டபக்குன்னு உட்காந்துட்டார்.
அவர் கூட வந்த ஒருத்தன் காட்டில் தொழுகை பண்ணுங்கிற போது கொஞ்சம் முழிப்பாயிட்டான். சிங்கம் இங்கே வந்துட்டா, ஏதாவது மிருகம் வந்துட்டா, அவர் தொழுகை பண்ணுறாரு, அவர் சௌரியமாக பண்ணிட்டோம், நாம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏதாவது வருமான்னு அவனுக்கு தொழுகை பண்ண முடியல கூட வந்தவனால. ஆனால் இந்த கியாங் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு உட்காந்து தொழுகை பண்ணிக்கிட்டே இருக்கிறார், கவலையே பண்ணல, அவர் பாட்டு பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். நிஜமாவே சிங்கம் வந்துடுச்சு. இப்போ படபடன்னு ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். இவர் தொழுகை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சிங்கம் கிட்டக்க வந்தது, இவர் மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. இது அதிசயம்னா அற்புதம்னா நீங்க நினைக்க வேணாம். சிங்கத்திட்ட ஒரு நல்ல குணம் உண்டு. என்ன? பசி இருந்தா சாப்பிடும், பசி இல்லாட்டி ஒண்ணுமே பண்ணாது. எலி கூட இது மேல ஏறி விளையாடலாம், ஒண்ணுமே பண்ணாது. பசி இல்லாட்டாலும் அடிச்சு வலையில போட்டு வைக்கிற புத்தி நமக்கு தான் உண்டே ஒழிய சிங்கத்துக்கு கிடையாது. ஃப்ரிட்ஜில் வை, நாளைக்கு சாப்பிடலாம். சிங்கம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுக்காது, நாளைக்கு அப்படிலாம் பிளான் பண்ணாது. அது ரொம்ப நேச்சுரல். பசி இருந்தா சாப்பிடும். அதனால சிங்கத்துக்கு பாவம்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்கு பசிக்கு இப்படி தான் சாப்பிடணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்க இயற்கை. அடிச்சு திங்கும், தின்னதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கா போட்டு அதை பாட்டு போயிட்டே இருக்கும், கவலையே படாது. அதெல்லாம் காட்டுக்கு அதை ராஜா அதை எடுத்து திரும்பி வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அது கிடையவே கிடையாது. அது அந்த புத்தியே கிடையாது. பசி இல்லாத போது யாரையும் தொந்தரவு பண்ணாது. அது இன்னொரு நல்ல குவாலிட்டி அதுகிட்ட. இப்படி வந்தது, இவர் இப்படி மோந்து பார்த்தது, உடனே பல்ல பேசாமல் அதை பாட்டு போயிடுச்சு. இவன் மேலே பார்த்தா அதிசயப்பட்டான், அப்படி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கம் போயிடுச்சு. இவர் தொழுகை முடிச்சாரு, இவன் கூட்டிகிட்டு அவரோட நடந்து வந்தான். ராத்திரி ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. ஆன்னு கத்துனாரு. யார்? இந்த கியாங் அப்படிங்கிற ஞானி ஆன்னு கத்துனாரு. மூக்கில் கொசு கடிச்சிருச்சு. என்னன்னா கொசு கடிக்குதுன்னாரு. சிங்கம் வந்தப்பவே சைலண்டா இருந்த ஆளுன்னு இத்தனோண்டு கொசு கடிக்குது, அதுக்கு ஏன் கத்தி ஊற கொட்டுற? சிங்கம் வந்த போது நீ ஊற கொட்டல, கம்முன்னு இருந்த. இத்தனோண்டு கொசு கடிக்குது, அப்ப நீ ஏன் ஊற கொட்டுற? அவர் சொன்னார் பாருங்க, நான் அப்போது கடவுளோடு இருந்தேன், எனக்கு அச்சம் இல்லை. இப்போது உன்னோடு இருக்கிறேன், எனவே எனக்கு அச்சமாக இருக்கிறது. அப்ப அந்த பிரார்த்தனையிலேயோ தொழுகையிலேயோ கடவுளோடு இருக்கிறேன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் எல்லா வகையிலையும் கடவுளோடு இருக்கிறேன்னு ஒரு பக்தி யோகத்தில் முடிவு பண்ணியாச்சு. நான்கிறதே ஒண்ணும் இல்லை, என் செயலாவது எதுவும் இல்லை அப்படின்னு பக்தி யோகத்தில் டிட்டர்மின் பண்ணியாச்சுன்னா பக்தி யோகமும் முக்தி தரும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. பக்தி யோகத்துக்கு அடுத்தாப்புல கர்மயோகம். இப்ப திலகர் அதுல கர்மயோகத்துல வாழ்ந்தார். காந்தி கூட கர்மயோகி தான். ரெண்டாவது தான் அவருக்கு பக்தி யோகம். அவருக்கு முதல் கான்செப்ட் வந்து கர்மயோகம் தான் அவருடைய முக்கியமான விஷயம். அவனுடைய கடமையை அவன் செய்யணும். ஏன்னா லோகமானிய பாலகங்காதர திலகருடைய சிஷ்யர் தானே மகாத்மா காந்தி. அதனால அவரும் வந்து கர்மயோகியாவே வாழ்ந்தார். பாரதி பக்தி யோகத்தை பாடினா கூட கர்மயோகம் நாட்டில் தழைக்க வேணும்னு தான் கீதையை மொழிபெயர்த்தே காமிச்சோம். சரி, கர்மயோகத்தில் எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க கடமையை. அப்புறம் ராஜயோகம். ராஜயோகம்ங்கிறது குண்டலினியை எழுப்பி சரசுக்கு கொண்டு வருகிற ராஜயோக முயற்சி. பதஞ்சலி சொல்றாரு, திருமூலர் சொல்றாரு, எத்தனையோ யோனிகள் அந்த யோகத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஞான யோகம்னு கடைசியாக ஒன்று சொல்றாங்க. பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், அப்புறம் ஞான யோகம், ஞான மார்க்கம். எப்படி ஒன்று எடுத்துங்க. யோகம்னா என்ன, மார்க்கம்னா என்ன? அந்த ஞான யோகம் என்பதற்கு என்ன அடையாளம்னா எல்லாரும் ரமணர் தான் காட்டுவாங்க. ரமணர் வந்து ஞான மார்க்கத்தின் வழியாக அவர் வந்து இறைநிலையை உணர்ந்தவர், ஞான மார்க்கத்தின் வழியாக. அப்ப ஞான மார்க்கம்னா என்ன? இது வரைக்கும் நம்ம யோசிக்காத ஒரு பகுதியிலேருந்து ரமணர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ரமணரை வந்து நூற்றுக்கணக்கான பேர் சந்திச்சிருக்காங்க. டாக்ஸ் வித் மகரிஷின்னு ஒரு பெரிய புஸ்தகமே வந்திருக்கு. அது எத்தனை பேர் சந்திக்கிறாங்க, எத்தனையோ பேர் கேள்வி கேட்கறாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்றார். ரொம்ப நுட்பமா கவனிச்சா ஒன்னே ஒன்று புரியும், எல்லாருக்கும் அவர் ஒரே பதில் தான் சொல்லியிருக்காரு. நிறைய மெத்தட்ல சொல்வாரே ஒழிய எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொல்லுவார். ஒரு அட்வொகேட் வந்து பேசுறார், ஒரு ஜட்ஜு வந்து பேசுறார், ஒரு டாக்டர் வந்து பேசுறார், ஒவ்வொருத்தர் விதவிதமான, ஒரு கவிஞர் வந்து பேசுறார், மந்திர ஜபங்கள்லாம் பண்ண முனிவர்கள், காவிய கண்ட கணபதினு ஒருத்தர் வரார். அவர் வந்து சக்தி வழிபாட்டில் வந்து ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறார், கணபதி மந்திரத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறார். எல்லாரும் பேசுற வரைக்கும் பொறுமையா கேட்பார். எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பார், சின்னதா ஒரே ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை திருப்பி அவர் எல்லாத்தையுமே கேட்டது. அந்த ஒன் வேர்ட் ஆன்சர். அது ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நான் மந்திரம் சொல்றேன்னு ஒருத்தர் சொல்வார், நான் வந்து ஜட்ஜா இருக்கிறேன், நான் இது மாதிரி இந்த சட்டத்தை படிச்சேன், அந்த புத்தகத்தை படிச்சேன், அப்படி எல்லாம் சொல்வார். சொல்றவன் நூற்றுக்கணக்காக சொன்னதுக்கு அப்புறம் சொல்வாரு, சரி நான் மந்திரம் சொல்றேன்னு சொன்னியே, அந்த நான்கிறது என்னன்னு எப்பவான்னு நீ திரும்பி பார்த்தியோ அப்படிம்ப. சொல்றவன் யாருன்னு சொல்றதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறியே, அதை சொல்றவன் யாருன்னு எப்பவானு நீ திரும்பி பார்த்தியோன்னு ஒரே கேள்விதான். இது ரொம்ப கஷ்டம் தெரியுமோ, அந்த ஒத்த கொஸ்டின்லயே நிக்கிறது தான் கஷ்டம். இந்த சின்ன கொஸ்டின், இந்த ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், ஆனால் நிக்கிறது தான் கஷ்டம். இப்ப ஒரு உதாரணம் சொல்றதுக்காக சொல்றேன். ரொம்ப சின்ன விஷயம் தான் உலகத்திலே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ரொம்ப சின்ன விஷயம் தான் உலகத்திலே பெரிய கஷ்டமான விஷயம். எப்படி?
நீங்க ஒரு மலை மேல நின்னுன்னா நின்னுடலாம், ஒரு குண்டூசி மேல நில்லுன்னா உலகத்திலே கஷ்டமான விஷயம் குண்டூசி மேல நிக்கிறது தான். இத்தனை குண்டூசி மேல எப்படி ஏறி நிக்கிறது?